பாச சேலை. அத்தான், இன்னைக்கு சாயந்தரம் நான் ஊருக்கு போகிறேன், சேலையை மறந்திடாதீங்க என்றாள் நீலா. அவள் பல நாளாக சொன்னதுதான். வரதனுக்கு மறக்கவில்லை. ஆனால் சேலை எடுக்க வழிதான் தெரியவில்லை. அவன் மனைவி பார்வதியின் தங்கைதான் நீலா. அவளுக்கு பார்வதி என்றால் உயிர். வரதனிடம் அத்தான் அத்தான் என பாசத்துடன் பழகுவாள். மச்சினிக்கு ஒரு புது சேலை வாங்கி தர வசதி இல்லையே, சாயந்தரம் ஊருக்கு போவதாக வேறு சொல்லியிருக்கிறாளே. யோசனையுடன் பார்வதியை பார்த்தான் வரதன். அவள் முரத்தில் அரிசி புடைக்க கோழி குஞ்சுகள் இறை கொத்தி கொண்டிருந்தன. பெட்டையை பரிசம் போட சேவல் ஓடி பிடித்தது. பார்வதி, என்னங்க, உன் தங்கச்சிக்கு அவள் ஆசைப்பட்ட சேலை வாங்கி கொடுக்கணும். கையில் காசு கொடுத்து அனுப்பணும். ஆனால் என் கையில் காசு இல்லை. அதுக்கு கடனாக வாங்க முடியும்? இருக்கிறத வச்சு தான் காரியம் பண்ணணும். இருங்க வாரேன் என்று எழுந்து போனவள் தன் கிழிந்த சேலையில் முந்தானையை இழுத்து செருகி கொண்டு ஆடு ஒன்றை பிடித்தாள். அவன் கையில் கொடுத்தாள். இன்று சந்தை நாள். ஆட்டை விற்றுவிட்டு அந்த பணத்திலே சேலை வாங்கி வந்தான் வரதன். கையில் 300 ரூபாய் மீதி இருந்தது. பாவம், தாய் இல்லாத பொண்ணு, நம்மை விட்டா அதற்கு யார் இருக்கா? சேலையையும் இந்த பணத்தையும் அவகிட்ட கொடு என்று நீட்டினான். கொஞ்ச நேரம் கழிந்தது. நீலா புறப்பட எல்லாம் எடுத்து வைத்தாயிற்று. பார்வதி சேலை பணத்தை தங்கையிடம் நீட்டினாள். இந்தா நீலா, ஆசை தீர இதை கட்டிக்கோ, பணத்தை செலவுக்கு வச்சுக்கோ. சேலையை வாங்கிய நீலா அதை அக்காளிடமே திருப்பி கொடுத்தாள். பார்வதி புரியாமல் பார்த்தாள். அக்கா, நீ மாத்து சேலை இல்லாமல் கிழிந்த சேலையை கட்டிக்கிட்டு இருக்க. உன் வீட்டு கஷ்டம் எனக்கு தெரியும். நான் கேட்டால் எப்படியாவது வாங்கி தருவீங்கன்னு தான் சேலை வேணும்னு கேட்டேன். நான் கேட்டது எனக்காக இல்லை, உனக்காக. மறுகணம் தங்கை நீலாவை சட்டென கட்டி கொண்டாள் பார்வதி. அவர்கள் இருவர் நடுவில் புது சேலை பாசமாய் மணத்தது.